ஹலோ விவசாய பெருமக்களே, பாருங்கள். எல்லோரும் சொல்கிறாங்க இவனா வாத்து வாங்கிட்டு வந்து கை போட்டு நாசம் பண்ணி கிடக்குறான்ட்டு. இதுதாங்க உண்மையான விவசாயிங்க. வாத்தை விட்டு களை ஃபுல்லாக அலசி வச்சிங்கன்னா மறுபடியும் அடுத்த கைனி மாற்றி விட்ருணுங்க. 2 நாளைக்கு ஒரு கைனி மாற்றி விட்டுட்டோம்னா சரியாக போயிடுதுங்க. நல்ல குத்துல் நல்லா வருங்க. உங்களுக்கும் வந்து நஷ்டம் இல்லை. இன்றைக்கி வந்து ஏரி வேலை வந்துருச்சுனால 400 ரூபா கொடுத்தா கூட கூலிக்கு ஆள் இல்லைங்க. விவசாயத்துக்கு பயிர் களை பறிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. நீங்கள் ஒன்றும் வேதனைப்படாதீங்க. இந்த மாதிரி நீங்களும் வாத்து வாங்கி விட்டு நீங்களும் விவசாயத்தில் லாபத்தை பெறுங்க. இந்த மாதிரி கடைசிச்சுன்னா புழு பூச்சி எது இருந்தாலும் பிடிச்சி சாப்பிட்ருங்க. விவசாயத்துக்கு நல்ல லாபங்க. திரும்ப திரும்ப இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்னா விவசாயம் நீங்களும் பண்ணி முன்னேறதுக்கு அவசரம் தான். இதுக்கு லைக் நீங்கள் பண்ணலாலையும் பரவாயில்ல, சர்ப்ரைஸ் பண்ணலாலையும் பரவாயில்ல. நீங்களும் விவசாயியாக இருந்தால் இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். தயவுசெய்து என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வருஷம் வருஷம் நானும் வீடியோ போடுறேங்க. நீங்கள் பின்பற்றி லாபம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். நான் தாங்க அந்த வாத்துக்கு சொந்தக்காரன், அந்த கைனிக்கு சொந்தக்காரன். பாருங்கள், எங்களுக்கு சொந்தக்காரெல்லாம் இன்றைக்கி என்னடா இவன் வாத்து வாங்கி வந்து விட்டு வச்சுன்னு இதே வேலையாக்குது. வந்து கைனியெல்லாம் நாசம் பண்ணி கிடக்கான்னு ஏசிக்கிட்டு போனாங்க. நானும் தான் சுட்டு தின்னுடுவேன். நீ என்னடா இது பழக்கம்? ஆள் 2 ஆள் கூப்பிட்டு களை பறிக்கணும். ஒரு ஏக்கராவுக்கு 2 ஆள் பறிக்கணும்னா கிட்டத்தட்ட 5 பேர் பறிச்சாங்கன்னா 2 நாளைக்கு பிடிக்கும் களை அழைக்கிறதுக்கு. எங்கே போகிறதுங்க? அதுவும் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் இந்த வேலையை செய்கிறேன். இப்போ 2 வருஷமாக நான் இந்த தொழில் தாங்க பண்ணுறேன்.